Hi, welcome to Suryodhayam channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா தட்டப்பயிறு குழம்பு. இது எங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். இதுல எந்த இத பேஸ் பண்ணிங்கிறது எனக்கும் தெரியாது. நம்ம இன்னைக்கு எப்படி அந்த குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அதுக்கு தேவைன்னு சொல்லிடுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, அப்புறம் இங்கே ஒரு 8 சின்ன வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்புறம் கொஞ்சம் சொரக்காய், பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் சொரக்காய். அப்புறம் இதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இங்கே 3 வெங்காயம் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இது தட்டைப்பயிறு வேக வச்சு நான் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் காட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் இந்த ஒரு டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வணங்கட்டும். பூண்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பூண்டு, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வணங்கட்டும். நான் காஞ்ச மிளகாய் ஒரு 5 இது போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். காய் கலவா கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி, இது நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணி, அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் காய் வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும்.
காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு கூடயே பருப்பு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு, அப்புறம் நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் பருப்பு கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன தேங்காய் அப்புறம் இந்த ஆனியன் இந்த ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு. புளியும் ஊற்றி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் காய் போடும்போது தான் உப்பு போட்டேன், அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதனால உப்பு ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் காரம் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் 5 வரமிளகா போட்டிருந்தேன், கொஞ்சம் காரம் கம்மியாக தான் தெரியுது, அதனால் நான் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்ம தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. நம்ம குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எல்லாம் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ரைஸோட எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதை ரைஸ் கூட டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன், ஃபுல் மீல்ஸ் மாதிரி. இந்த குழம்பு வந்து ரைஸுக்கு தான் நல்லா சூட் ஆகும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூரியோதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது இன்னொரு புது டிஷ்ஷோட நம்ம மீட் பண்ணலாம். பை.